பத்திரிகையாளர் தராஷ் ஷாம் சார், வணக்கம் சார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வரவேற்கத்தகுந்த முயற்சி. மத்திய அரசு இப்போதாவது இந்த முடிவு எடுத்ததே என்பதிலே மகிழ்ச்சி. பீகார் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுதான் என்றாலும் இது இந்தியா முழுவதுக்குமான முடிவு. அதாவது சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட், சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட். மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது சர்வே அடிப்படையிலானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சாம்பிளை எடுத்து அந்த சாம்பிள் என்ன ரெப்ரசன்ட் செய்தோ அதை மல்டிப்ளை செய்வது, அதை பெருக்குவது. அது துல்லியமான கணக்காக எப்போதுமே அமைவதற்கு வழியே இல்லை. நாடு தழுவிய அளவிலே சென்சஸை ஒட்டிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று வரும்போது அது துல்லியமாக அமையும். வெள்ளக்காரங்காலத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நம்மகிட்ட இன்னமும் இருக்கு. அதற்கு பிறகு ஒரே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல. அந்த பர்டிகுலர் அந்த டேட்டா இது வரைக்கும் நம்ம ரிலீஸே பண்ணல. சோ நம்ம கொடுக்கிற எல்லா பெனிஃபிட் ஸ்கீமுமே ஒரு குத்து மதிப்பான அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். 20%, 10%, 50% எல்லாமே குத்து மதிப்பான அடிப்படை தான். எனவேதான் உச்சநீதிமன்றம் அவ்வப்போது இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது. இன்றைய தேதிக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 50% தான் நமக்கு இடஒதுக்கீடு மேக்சிமம். தமிழ்நாடே 69%, சில மாநிலங்கள் 70% போயிடுச்சு. இதெல்லாம் இப்போதாவது இதை ஒழுங்குபடுத்த வேண்டும், நாடு தழுவிய அளவிலே, அகில இந்திய அளவிலே என்கிற ஒரு சிந்தனை தேர்தலுக்காக வந்ததாக இருந்தாலும் சரி அல்லது பொதுப்படையாக வந்ததாக இருந்தாலும் சரி மிகுந்த அளவுக்கு வரவேற்கத்தகுந்தது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒப்புதல் பீகார் தேர்தலை மையப்படுத்தி மத்திய அரசு அறிவிச்சிருக்கா சார்? அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்றாலும் சரிதான். அதாவது இதுல பல மாநிலங்கள் பல கோரிக்கைகள் இருக்கு. பீகார் மாநிலத்துல ஏற்கனவே ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது சர்வே மாநில அளவுல எடுத்து அவங்க அந்த டேட்டாவை வச்சு அவங்க ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அது மீண்டும் நீதிமன்ற தான் இருக்கு. பொதுவாக மாநிலங்கள் எடுப்பது என்பது நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சில குறிப்பிட்ட இனப்பிரிவுகளுக்கு கல்வி சலுகைகள் கொடுக்குறோம். இப்போ உதாரணமாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கள்ளர் சீர்திருத்த பள்ளி, பழைய குற்றப்பிரமுக சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சில உதவிகள், இதுக்குதான் அது பயன்படும். ஒரு மாநிலம் முழுவதுக்குமான சர்வே எப்போதுமே உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம 10.5% ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம், பன்னீர் இடஒதுக்கீடு. அது டேட்டா இல்லைங்கிற ஒரே காரணத்தினாலதான் அது அப்படியே அந்த இடத்துல தொங்கி நிக்குது. வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல தரப்பட்டது. இன்றைக்கு அடுத்த ஆட்சி 4 வருடத்தை முடித்து விட்டது. எனவே இது மத்திய அரசு அளவுல நாடு தழுவிய அளவுல ஒரு விரிவான கணக்கீடு எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். 2025 கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட கணக்குகள், அது கூட குத்து மதிப்பான கணக்கு தான். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா திட்டங்களையுமே வகுக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இயல்பாக சில கம்யூனிட்டிஸ்ல சில வகையான மேட்டுக்குடி ஒதுக்கீடுகள் இருக்கும். அவர்களே தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீட்டின் பலன்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் களைவதற்கு இது உதவியாக இருக்கும். சோசியோ எக்கனாமிக் சென்சஸாக இது அமைய வேண்டும். மத்திய அரசாங்கத்தின் அதுக்கு பல்வேறு துறைகள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. அவர்கள் அதை கண்டிப்பாக மிகவும் விலாவாரியாக டீட்டெயிலாக செய்வார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். பீகார் தேர்தல் வருகிறது என்பதால் நம்ம அரசியல் நோக்கத்தோட பார்க்கிறோம். என்றாலும் இது வரவேற்க தகுந்த முயற்சி. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.